வெல்கம் டு ஆல். நான் உங்கள் ஹார்டர் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். 2012லேருந்து 2024 வரைக்கும் பொது தமிழ் கேள்விகள் தான் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம குரூப் 2க்கு பார்க்கலாம். குரூப் 4க்கு சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம குரூப் 2 ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குரூப் 4க்கு வந்து சிலபஸ் வைஸ் வந்து வீடியோ போடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதியாக இலக்கியம் தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலாதி 17 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு இல்லையா? அதுதான் இப்போ நம்ம லைனாக பார்த்துட்ருக்கோம். அறநூல்கள் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஓகே, ஏலாதி பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏலாதி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க ஸ்கூல் புக்கில் பார்த்துட்டு வரலாம். எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 10th பாருங்கள், இயல் 1 ஏலாதி. இது வந்து ஓல்டு புக்கு சோர்ஸில் தான் நம்ம ஏலாதி வந்து படிப்போம். ஓகேவா? 10th பாருங்கள், ஃபஸ்ட் இயர்லேயே நமக்கு ஏலாதி பற்றி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் வாங்க. ஏலாதி ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணித மேதாவியார். சரி, ஓகே, இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு அப்படின்னா நம்ம வந்து பிறருக்கு பணிஞ்சும் நல்வழியில் நடந்தோ மாண்புடைய சான்றோரோட அறிவுரைகளை என்ன பண்ணணும், பின்பற்றணும் அப்படின்றாங்க. நுணங்கி நூல் நோக்கி நுழையா அப்படின்னா நுண்ணறிவு நூல்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆராயணும் அப்படின்றாங்க. இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா நவிலும் வண்ணம் வாழும் பழியில்லா மன்னன் நூல்கள் எல்லாம் போற்றும்படி, பழியில்லாத மன்னன் வந்து எப்படி வாழ்வான்னா நூல்கள் எல்லாமே போற்றும்படி வந்து வாழ்வான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏலாதியில் கணித மேதாவியார் அவர்கள். ஓகேங்களா? வணங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணிந்து, மாண்டார் அப்படின்னா மாண்புடைய சான்றோர், நுணங்கிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுணங்கிய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு நூல்கள். அடுத்தது பாருங்கள், நோக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து. இலக்கண குறிப்பு சும்மா ஜஸ்ட் படிச்சுக்கோங்க. நோக்கி அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகை பழியில்லா மன்னன் ஆ வந்திருக்கு, பழியில்லா ஆ வந்திருக்கு. அப்போ ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இரண்டாம் வேற்றுமை உருவுகள் என்ன? ஐ, ஆல், கூ, இன், அது, கண் படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டுக்கும் 8வது வேற்றுமைக்கும் உருவுகள் இல்லை, நமக்கு மற்றதுக்கு எல்லாமே உருவுகள் வந்து இருக்குது. நூலை நோக்கி அப்படின்னு சொல்லி ஐ வந்திருக்கு. ஸோ அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பிரித்தறிதலும் பார்த்துக்கோங்க. சப்போஸ் நமக்கு இதுதான் இப்போ டஃப்பாக கேட்குறாங்க. வழி ஒழுகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழி கூட்டல் ஒழுகி. ஓகே, நம்ம ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாமா? என்ன ஆசிரியர் குறிப்பில் ஏலாதி இயற்றியவர் உங்களுக்கே தெரியும், கணித மேதாவியார். ஓகேங்களா? இவருக்கு என்ன பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் கணித மேதையர் அப்படின்னு சொல்லி இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. இவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சேர்ந்தவர். சரிங்களா? ஏலாதியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலிய உயரிய அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறியிருப்பார். என்ன பண்ணியிருப்பாரு? ஒரு அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறியிருக்காரு ஏலாதியில். ஓகேங்களா? இவர் எந்த காலத்தில் வந்து வாழ்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைச்சங்க காலத்தில் வாழ்ந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கணித மேதாவியார். 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் ஏலாதி. உங்களுக்கே தெரியும், 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஏலாதி. இந்நூல் வந்து எத்தனை வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டது. ஓகேங்களா? எத்தனை வெண்பாக்களை கொண்டது கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. 81 வெண்பாக்களை கொண்டது. 4 அடியில் 6 அறக்கருத்துக்களை இந்த நூல் வந்து தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த நூல் வந்து தமிழருக்கு எப்படி அருமருந்து போன்றது அப்படின்றாங்க. ஏலாதின்றதுனால ஏலம் என்னும் மருந்து பொருட்களை முதன்மையாக கொண்டு என்னென்ன அப்படின்னா லவங்கம், சிறுநாவற்பூ, மிளகு, திப்பிலி, சுக்கு, இந்த மருந்து பொருட்கள் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலாதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மருந்தை வந்து உண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடற்பிணியை வந்து போக்கும் அப்படின்றாங்க. அதுபோல் இந்நூலோட கருத்துக்கள் என்ன, இந்த நூலை நம்ம படித்தோம் அப்படின்னா அறியாமையை வந்து அகற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூலோட 51வது பாடல் வந்து நமக்கு 59வது பாடல் வந்து நமக்கு பாடமாக வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த கொஷின்ஸை வந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு டைம் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஏலாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் யார் அப்படின்னா கணித மேதாவியார். ஏலாதியோட ஆசிரியர் யார்? கணித மேதாவியார். இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைச்சங்க காலம். இவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சேர்ந்தவர். தற்சிறப்பு பாயிரம் சிறப்பு பாயிரம் உட்பட எத்தனை வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 81 வெண்பாக்களை கொண்டது. இந்த பாடலோட சிறப்பு என்ன அப்படின்னா தமிழருக்கு அருமருந்து போன்றது அப்படின்னு சொல்லலாம். ஏலாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இதெல்லாம் அடங்கியிருக்கும் அந்த ஒரு மருந்து பொருள் வந்து ஏலாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவங்கம், சிறுநாவற்பூ, மிளகு, சுக்கு, திப்பிலி, இந்த 5 வந்து பார்த்தோம். இந்த 5 வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை வந்து சொல்கிறதா பார்த்தோம். அதுக்கப்புறம்
ஏலாதியோட ஆசிரியரும் கணித மேதாவியர் தான். திணைமாலை 150 ஆசிரியரும் கணித மேதாவியர் தான். அதை வந்து நீங்கள் மறக்கக்கூடாது. சரிங்களா? ஏலாதி ஆசிரியரும் கணித மேதாவியர் தான். திணைமாலை 150 ஓகேங்களா? அதோட ஆசிரியரும் இவர் தான். சரிங்களா? ஏலாதியில் என்ன சொல்லியிருப்பாரு? கொல்லாமைக்கு முதலிய உயரிய அறக்கருத்துக்களை என்ன பண்ணியிருப்பாருன்னா வலியுறுத்தி பாடியிருப்பார். இந்த பாடல் வந்து நமக்கு எத்தனாவது பாடலாக கொடுத்தாங்க? 59வது பாடலாக வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கேள்விகள் பார்த்தா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் திருக்கடுகம், ஏலாதி. திருக்கடுகம் என்ன அப்படின்னு சொல்லி போன வீடியோஸ் வந்து நான் போட்டேன். அப்படியே என் வீடியோஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக திருக்கடுகம் வந்து என்ன, அதுக்கு ஏலாதி அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? சுக்கு, மிளகு, திப்பிலி, சிறுநாவற்பூ, லவங்கம் சொல்கிறோம்ல, அதே திருக்கடுகத்துக்கு என்ன ஆன மருந்து பொருள் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, கணித மேதாவியார் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? அடுத்தது, ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள். புக் கொஷின் தான். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் என்ன அப்படின்னா ஏலாதி. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூலை படைச்சிருக்காரு. நான் சொன்னேன்னா கணித மேதாவியர் என்னென்ன படைச்சிருக்காரு? ஏலாதி 1, இன்னொன்று என்னது? திணைமாலை 150. சரிங்களா? திணைமாலை 150 மறக்கவே கூடாது. சரியா? மறக்கவே கூடாது. அடுத்தது பொறுத்துக்க பாருங்க, சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா போன வீடியோஸில் பார்த்தோம். காரியாசன் அவர்கள். திருவிளையாட புராணம் போற்றுவீங்க பரஞ்சோதி முனிவர். பழமொழி 400 3 ஏலாதி கணித மேதாவியார். ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 4321. நெக்ஸ்ட், பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஏலாதி, திருக்கடுகம், சிறுபஞ்ச மூலம். ஏலாதினா சுக்கு, மிளகு, திப்பிலி, சிறுநாவற்பூ வரும். திருக்கடுகமும் மருந்து பொருட்களால் ஆனதான். சிறுபஞ்ச மூலம் காரியாசன் வந்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சிறுபஞ்ச மூலம் என்ன? கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி. ஓகேவா? அதுவே நமக்கு திருக்கடுகம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி. சரிங்களா? சுக்கு, மிளகு, திப்பிலி. அதே சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, பெருமல்லி, சிறுமல்லின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. 5 பேர்கள் தான் என்ன அப்படின்னா சிறுபஞ்ச மூலம். ஏலாதி இப்போ தான் நான் சொன்னேன். ஓகேவா? அடுத்தது, ஏலாதி என்ன நூல்களில் ஒன்று அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் அப்படின்னா திருக்கடுகம், ஏலாதி. சரிங்களா? மருந்து பொருட்களில் பெயரில் அமைஞ்ச 2 நூல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்கடுகம், ஏலாதி. அடுத்தது, நுணங்கி நூல் நோக்கி இழையா. இத்தொடரில் நுணங்கி அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நுணங்கினா நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன பார்த்தோம்? ஓல்டு புக்கில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுணங்கிய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம்? நம்ம சொல் பொருள் பார்த்தோம் இல்லையா? நுணங்கிய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு நூல்கள் அப்படின்னு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்க அறிஞ்சொல் பொருள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அறிஞ்சொல் பொருட்களும் படிக்கணும். பகுபத உறுப்பிலக்கணம் சும்மா ஜஸ்ட் என்னன்னு லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, ஏலாதி எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது? பார்த்தோமா? 81 வெண்பாக்களை கொண்டது. 59 பாடல் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. 51வது பாடலாக அந்த ஏலாதி வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்தோம் 59வது பாடலாக. சரியா? அடுத்தது பாருங்க, ஏலாதியை பற்றிய கீழ்காணும் கூற்றுக்களை எது எது சரியானதுன்னு கேட்குறாங்க. பாடல் தோறும் 6 அறக்கருத்துக்கள் விளக்கி கூறும் அற இலக்கியம் ஏலாதி. நம்ம பார்த்தோமா? 4 அடிகள் 6 அறக்கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம். ஏலாதி நூல் வந்து சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட எத்தனை 100 செய்திகளை கொண்டதுன்றாங்க. தப்பு. 100 செயலே கிடையாது. எத்தனை? 81 வெண்பாக்கள் தான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, ஏலக்காய், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 6 பொருட்கள் சேர்ந்த மருந்து உடல் பிணிய போக்கி நலம் செய்யும். இது ரைட்டு. அடுத்தது பாருங்க, 4வது பாயிண்ட்டு, அதுபோல ஏலாதியில ஒவ்வொரு செயலிலும் சொல்லப்பட்ட 8 கருத்துக்கள் மக்களது மனநோயை அறியாமைய போக்கி தெளிவு தருது. தப்பு. எத்தனை? 4 அடிகள் 6 அறக்கருத்துக்களை தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இதுவும் தப்பு. மனநோயை போக்குறது என்ன அப்படின்னா என்னென்ன மனநோயை போக்குது அப்படின்னா அந்த சொன்னாங்க இல்லையா? லவங்கம், சிறுநாவற்பூ, மிளகு, சுக்கு, திப்பிலி. இதுதான் மனநோயை வந்து போக்குற ஒரு மருந்து பொருள் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலாதி. ஏலத்தை முதன்மையாக கொண்டு. சரிங்களா? அப்போ நம்ம கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி 1 மட்டும் 2 வந்து கரெக்டு. அடுத்தது பாருங்கள், மேட்ச் கொடுத்துருக்காங்க. திருக்கடுகம் அப்படின்னா நல்லாதனா, சிறுபஞ்ச மூலம் காரியாசான், ஏலாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலாதி என்ன ஒரு டக்குன்னு அடிக்கணும். ஏலாதி ஏற்றியவரும் யார்? திணைமாலை 150 இயற்றியவரும் யார் அப்படின்னா கணித மேதாவியார். 4 மணி கடிகை விளம்பினார். எதுக்காக ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னா மறக்கக்கூடாது. அதுக்காக தான் ரிப்பீட்டடாக வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், மேட்ச் த ஃபாலோவிங். களவழி 40. என் பொருளை களவாடிட்டு போயிட்டாங்க. என் வீடியோஸ் பார்த்துட்டே தெரியும், ஷர்ட்கள் சொல்லியிருப்பேன். அப்போ களவழி 40ன்னா என்ன சொன்னால் பொய்கியால் அப்படின்னு சொன்னா. அடுத்தது, முதுமொழி காஞ்சி. இங்கே பாருங்கள், இங்கே வந்து வேற கொடுத்துருக்காங்க.
களவழி 40 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 புறப்பொருள். முதுமொழி காஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையாமையை பற்றி சொல்லியிருப்பாங்க. நாலடியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண் வேதம். ஏலாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மருந்து. ஏலாதினா என்ன வரும்? 6 மருந்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, இப்போ இந்த வீடியோஸ் பார்த்தது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2012 2024 வரைக்கும் எல்லா கொஷின்ஸும் வந்து கவர் ஆயிடுச்சு. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கான ஒரு கேள்வி வந்து கேட்குறேன். கேட்கலாமா கேள்வி? என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய காலம் என்ன? ஓகேங்களா? இவருடைய காலம் என்ன அப்படின்னு மட்டும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.